இன்னைக்கு வந்து முக்கியமாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு 3 நிமிஷம் தான், 3 நிமிஷம் ஷார்ட்டான வீடியோ இது. நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தெருவுலனா வந்து டிராஃபிக் போலீஸ்கார் நிற்பாங்க. அது மூலயமா என்ன ஆகும்னா இல்லீகலாக ஃபைன் பண்ணுவாங்க. ஹெல்மெட் போட்டிருப்போம், லைசன்ஸ் இருக்கும், ஆர்சி புக் இருக்கும், இன்சூரன்ஸ் இருக்கும், எல்லாமே நம்ம எல்லாம் வச்சிருக்கிறோம். அக்கார்டிங் டு த மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட் 1988 பிரகாரம் எல்லாமே நம்ம வச்சிருக்கிறோம். இருந்தும் என்ன பண்ணுறாங்கன்னா டிராஃபிக் போலீஸ்காரங்க வந்து இல்லீகலாக ஃபைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த இல்லீகலாக ஃபைன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுடைய ரைட்ஸ் வயலேட் ஆகுது, நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஃபண்ட் பண்ணுற ரைட்ஸ் வயலேட் ஆகுது. டிராஃபிக் போலீஸ்காரங்க இல்லீகலாக ஃபைன் பண்ணுறாங்க. மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட் பிரகாரம் மெயின் ரோட்டில் தான் நிற்கணும், தெருவில் நிற்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட ரேடியஸில் நிற்கணும், ஒரு குறிப்பிட்ட பவுண்டரிஸ்குள்ளே தான் ஒர்க் பண்ணணும்னு எல்லா போலீஸ்காரங்களுக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்குது. அந்த லிமிடேஷனை மீறி போனாங்கன்னா நம்ம அவங்க மேலே கமெண்ட் கொடுக்கலாம். ஒரு கான்ஸ்டேபிளோ ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ தெருவில் நின்று ஃபைன் கலெக்ட் பண்ணுறாங்க, இல்லீகலாக ஃபைன் பண்ணுறாங்க, எல்லாமே இருக்குது, ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கிறோம். இருந்தும் அவங்க ஃபைன் பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே லீகல் ஆக்ஷன் நீங்கள் இனிஷியேட் பண்ணலாம், லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம், அவங்க நேமை நோட் பண்ணி எந்த ஸ்டேஷனை பார்த்து அனுப்பலாம், அல்லது எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இது வகையாக ப்ரெஸ் மீட் கொடுக்கலாம். அது மூலயமா அவங்க பனிஷ் பண்ணுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன், டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ் எடுப்பாங்க. அக்கார்டிங் டு த மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட்ல வந்து எல்லாமே கிளியரா போட்டிருக்கு. ஒரு சைன் போர்டு இருக்கணும், ஒன் வேனா ஒன் வே சைன் போர்டு இருக்கணும், டூ வேனா சைன் போர்டு இருக்கணும், ஜீப்ரா கிராசிங்னா ஜீப்ரா கிராசிங் போர்டு இருக்கும், நோ பார்க்கிங் போர்டு இருக்கும், நோ ஸ்மோக்கிங் போர்டு இருக்கும். வெஹிக்கல் இங்கே பார்க் பண்ணக்கூடாதுன்னா எல்லாருக்குமே சைன் போர்டு கொடுக்கணும்னு சொல்லி மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட்ல கிளியரா சொல்லிட்டாங்க. மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட் 1988 இஸ் a central act. Everything is properly been mentioned. Then also the traffic police people are illegally receiving fines, imposing fine, prosecuting the concerned and violators. The violator are not a violator, but they are making them as a violators. So அந்த மாதிரி இல்லீகலா மோட்டார் வெஹிக்கல் ஆக்டோட சட்டம் ஃபாலோ பண்ணாம டிராஃபிக் போலீஸ்காரங்க ஃபைன் பண்றாங்கன்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, தாராளமா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஃபைன் சலான் கிச்சு கொடுக்குறாங்களா, அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க, சலானை வாங்கிட்டு லெட்டர் எழுதி அனுப்புங்க. நீங்க அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், தலைமை நீதிபதி கிட்ட கொடுக்கலாம், கவர்னர் கிட்ட கொடுக்கலாம், எஸ்பி கிட்ட கொடுக்கலாம், கமிஷனர் கிட்ட காப்பி டு போடுங்க, காப்பி டு ஹோம் மினிஸ்டர், காப்பி டு பிஎம், எல்லாருக்கும் போடுங்க. எல்லாருக்கும் தெரியட்டும் அந்த அரசாங்கம் எப்படி செயல்படுதுன்னு தெரியட்டும். எந்த அரசாங்கம் வந்தாலும் தப்புனா தப்பு தான். அது வந்து நம்ம டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ நான் கட்சி குறித்து நான் பேசல, பொதுவான சட்டங்கள் பேசுறேன், புரியுதுங்களா? மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட் பிரகாரம் வயலேஷன் ஆஃப் லா பண்ணாம வேணும்ட்டு பண்ணன்றாங்கன்னா நீங்க ஆன்லைன்ல தான் காட்டலாம். டிஜி லாக்கர், வாகன் ஆப்ல நீங்க காமிக்கலாம். கையில இல்ல ஃபைன் பண்றது கிடையாது. 139 ஆஃப் சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கல் ரூல் சொல்லுது. நீங்க வந்து ஆன்லைன்ல டிஜிட்டல் ஓரியன்டட் கூட நீங்க வந்து ப்ரூஃபை காமிக்கலாம், லைசன்ஸோ இன்சூரன்ஸோ